ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு காட்டித்தரேன், வாங்க பார்க்கலாம். 5 கப் சோறுக்கு 1/2 கப் சோயா சாஸ் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோறு நான் பாசுமதி ரைஸ் தான் இன்றைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அடுத்த என்னன்னு காட்டுறேன். கேரட் 2 கேரட் எடுத்து இப்படி சின்னனா ஸ்க்ராப் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்பதான் கிட்ஸ் எல்லாம் எடுத்து எறியாம சாப்பிடுவாங்க. 3 முட்டை, எக் ஃப்ரைட் ரைஸ் என்ற படிவா 3 முட்டை எடுத்திருக்கிறேன். நீங்க கூடவும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். 5 வெங்காயத்தால் எடுத்து இப்படி சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறேன். 5 வெங்காயத்தால். எண்ணெய் 1/3 கப் 1/3 கப் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணணுமென்றாலும் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது மிளகுத்தூள், 1 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1 தேக்கரண்டி வெள்ளைப்பூட்டு பவுடர் இல்லாட்டி நீங்கள் கார்லிக்கை சும்மா சாப் பண்ணி போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன்னு காட்டித்தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபயர் பண்ணுறேன்னு பாருங்க. ஃபயர் பண்ணிட்டு தாச்சி நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினோடனே எண்ணெயை ஆட் பண்ணி எண்ணெயும் நல்லா ஹீட் ஆக மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போதான் அந்த எக் நல்லா வரும். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த எண்ணெயில் பாதி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாதி எண்ணெய் காணும் இப்போதைக்கு முட்டை பொரிக்கிறதுக்கு. முட்டையை இப்போ நல்லா எண்ணெய் கொதிச்சோன்னு ஆட் பண்ண போகிறேன். 3 முட்டை உடைச்சி வச்சிருந்த 3 முட்டையை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணின உடனே நீங்கள் கைவிடாமல் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே கிண்டி கொண்டு இருங்க. அப்படி கிண்டி கொண்டிருக்கிறதால அந்த முட்டை நல்லா வடிவா உதிரியா வரும். அப்படி வந்தால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் நல்ல டேஸ்டியாக இருக்கும். எந்த ஃப்ரைட் ரைஸுக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பாருங்க, அப்போ நல்ல டேஸ்டாக இருக்கும். முட்டை உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு பார்க்கும்போது ஒரு குட் லுக்கை கொடுக்கும். இப்போ நான் கிட்ட காட்டுறேன்னு பாருங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே இப்படி பாருங்க, இப்படி இருக்கும் உதிரியா. அந்த ஸ்டேஜில் நான் துருவி வச்சிருந்த 2 கேரட்டை இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்படியே நான் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சிருக்கிறேன்டா, இந்த சில கிட்ஸுக்கு கேரட் பிடிக்காது. முழுசா நீங்கள் கேரட்டை கட் பண்ணி போட்டீங்கன்னா அவங்க எடுத்து தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இப்படி நீங்க போட்டா அவங்க எறியறதுக்கு ஒண்டொண்டா பொறுக்கி வெயிட் பண்ண மாட்டாங்க, சாப்பிட்டுருவாங்க. இந்த முறையில ட்ரை பண்ணி பாருங்க, எல்லா கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் மிச்சம் இருந்த எண்ணெயை இப்ப ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் கிரீன் ஓனியன், நான் 5 கிரீன் ஓனியன் வெட்டினான், அதுல பாதியத்தான் நான் இப்ப ஆட் பண்றேன். பாதி கிரீன் ஓனியனை ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 செகண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க. அப்ப அந்த ஃப்ளேவர் எல்லாம் ஒண்டா நல்லா இறங்கி வரும். இப்ப நான் சோயா சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சோத்தை இதோட ஆட் பண்ண போறேன். நான் ஏன் இப்படி வெள்ளை சோத்துல சோயா சாஸை மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சிருந்தேன் நான்டா, சிலாக்களுக்கு சோயா சாஸோட ஸ்மெல் பிடிக்காது. இப்படி நீங்க மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லாம் மரக்கறியெல்லாம் போட்டுட்டு ஆட் பண்ணினீங்கன்னா அந்த ஃப்ளேவர் மைல்டா இருக்கும். சோயா சாஸ் விரும்பாத ஆட்கள் கூட இந்த ஃப்ரைட் ரைஸை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப மிளகுத்தூள், நான் எடுத்து வச்சிருந்த மிளகுத்தூளையும் ஆட் பண்ணி வெள்ளைப்பூட்டு பவுடர் அதையும் இப்ப ஆட் பண்றேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டு
ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுங்க. இதுக்குள்ள நீங்க ஷ்ரீம் ஆட் பண்ணலாம், சிக்கன் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன விதமான இறைச்சியோ என்னமோ நீங்க மோர் வெஜிடபிள் எதுவும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ டேஸ்டியான யம்மியான சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் யூ லைக், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you for watching.